தவறு செய்கிற அதிகாரிகளை குறித்து தான் அந்த குற்றச்சாட்டு. அதே மாதிரி என் தொகுதிக்கு, என் மாவட்டத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் சொல்லாமல் வருகின்ற அமைச்சர்களை பற்றியும் தான் குற்றச்சாட்டு. அப்போ தான் முதலமைச்சருக்கு போகும், முதலமைச்சர் கூட்ட அமைச்சர்களை கேட்பாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு அமைச்சர், சீனியர் எம்எல்ஏ எனக்கு தகவல் சொல்லாமல் என் மாவட்டத்துக்குள்ளே எப்படி வரலாம், என் தொகுதிக்குள்ளே எப்படி வரலாம்? நீங்கள் யாராக கூட இருங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? புரோட்டோக்காலாக எனக்கு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லாமல் வரீங்க? அப்படி வரீங்க, வரும்போது நான் அவங்கள போய் கூப்பிட்றேன். பகண்டையில் ஏரி உடஞ்சி போச்சு, உள்ளே வந்து போச்சு, ஆற்று நீர் உடஞ்சி பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறாங்க, பார்க்க போவோம் அப்படின்னா இல்லை எனக்கு நேரம் இல்லை. இப்போ இது எப்படி மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை? ஆக தவறு செய்கின்ற அமைச்சர்கள், தவறு செய்கின்ற அதிகாரிகளுக்கு என்னுடைய இந்த கண்டனங்கள் பொருந்தும். கூட்டணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது வந்து ஒரு பேரிடர், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பில் ஆண்டாண்டு காலமாக நம்ம மாவட்டம் பாதிக்கப்பட்டோம். நீங்கள் பாதிக்கப்படலை. இங்கே இருக்கிற எத்தனை